இன்றைக்கி எங்கள் ஆத்தில் பீர்க்கங்காய் தொகையல் பண்ண போகிறோம். பீர்க்கங்காயிலே 2 பண்ணலாம். பீர்க்கங்காய் சட்னியும் பண்ணலாம், பீர்க்கங்காய் தொகையலும் பண்ணலாம். இன்றைக்கி பீர்க்கங்காய் தொகையல் பண்ணலான்னு வச்சுருக்கேன். அதுக்கு வேணுங்கிற பொருள் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் வந்து இது மாதிரி சின்னதாக நறுக்கணும்ல, சட்டுன்னு வதங்குங்கிறதுக்காக சின்னதாக நறுக்கிங்க. எப்படி வேணால் நறுக்கலாம். நறுக்கி வதக்கி வச்சுக்கோங்க. தோலை தனியாக சீவி அதையும் வதக்கி வச்சுக்கோங்க. ஏன் இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா, தோலோடு போட்டால் ரொம்ப நேரம் ஆகும் வதங்கிறதுக்கு. அதனால் தோலை தனியாக வதக்கி வச்சுட்டுருக்கேன். தோலும் சேர்க்கலாம், ஆனால் அதோடு சேர்த்தா ரொம்ப நாள் ஆகுமே, டைமை சேவ் பண்ணுறதுக்காக அது மாதிரி பண்ணியிருக்கேன். பருப்பையும் வறுத்துருக்கேன், தோலையும் வறுத்துருக்கேன். துளியோண்டு ஒரு நல்லெண்ணெய் விட்டு வறுத்துருக்கேன். ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு இந்த பீர்க்கங்காய் தோலி அதை வதக்கியிருக்கேன். அப்புறம் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதை மிளகா வத்தல், காரம் தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகா வத்தல், அப்புறம் கொஞ்சோண்டு புளி, கொஞ்சோண்டு தேங்காய் துருவல், அப்புறம் உப்பு சாரி அதை சொல்ல மறந்து போயிட்டேன். ஸோ இதை பீர்க்கங்காய் நறுக்கி வதக்கி வச்சுருக்கேன். தோலியை நறுக்கி வதக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் காரத்துக்கு ஏற்ப, உப்பு, கொஞ்சோண்டு தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன். இவ்வளோதான். இதை இப்போ அரைக்கலாமா? இது துவையல், இது சட்னி இல்லை. சட்னி வந்து நாளைக்கு பண்ணுறேன். சட்னி வந்து வெறும் துவரம் பருப்பும் மிளகா வத்தலும் பெருங்காயமும் வறுத்து கொஞ்சோண்டு தேங்காயும் பீர்க்கங்காயும் வைக்கணும். இதுக்கு பெருங்காயம் கிடையாதா? பெருங்காயம் இந்த வறுக்கும் போதே போட்டேன். ஓகே ஓகே. வறுக்கும் போதே பெருங்காயம் போட்டாச்சு. பெருங்காயம் வேணும், கட்டாயமாக வேணும். அதுவும் புளி வச்ச வகைகளுக்கு பெருங்காயம் டெஃபரெண்ட்டாக வேணும். இதை மாதிரி போட்டுக்கிறேன். என்னென்னா அப்போ தான் மசியும். எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் மசியாது. சில பேர் போடுறா, நான் போடுறதில்லை. வதக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயம் போல் வளர்க்கிருக்கு. ஆமாம், பெருங்காயம் கட்டாயம் வேணும், காமிக்கிறது. அதனால் மறந்துட்டு நீ போட்டு விடுங்க. இந்த அளவுக்கு கோர்ஸாக பொடி பண்ணிட்டேன்னா நல்லா மசியும். ஓகே. இப்போ பொடி, இந்த தோலியும் வந்து கொஞ்சம் லேசாக வதக்கிருக்கேன், பச்சை வாசனை இல்லாமக்கிறதுக்காக. அப்புறம் பல்ப்பு, உப்பு தேவைக்கேற்ற. இது ரொம்ப பிடிக்காது, ஏன்னா பீர்க்கங்காய் வந்து இனிப்பு காய், அதனால் உப்பு அவ்வளோவா பிடிக்காது. அதனால் அதை பார்த்து போட்டுக்கணும். டேஸ்ட் பண்ணி போடலாம். இது ஒன்றும் சாமி நைவேத்தியம். கொஞ்சோண்டு தேங்காய், தண்ணி விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். பீர்க்கங்காயே விடும், இருந்தாலும் சிக்கக்கூடாது இல்லையா? எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்கோ. எல்லாம் மசியணும் இல்லையா? அதனால் அவ்வளோதான். ஒரு அடி அடிக்கணுமா? ஆமாம், மசிகிற வரைக்கும். பீர்க்கங்காய் தொழில் எங்கள் ஆற்றுல இன்னைக்கு மசின்னு கொடுத்துட்றேன். எனக்கு கொஞ்சம் ஒரு சுத்து. இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துன்னு உப்பு வேணால் போட்டுக்கலாம். இப்போ போட்டுக்கலாம். நைவேத்தியம் இல்லையே. கொஞ்சம் இதுக்கு இன்னொரு சுத்து. அது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்? எப்படி அவ்வளோதான்.
இதான் இதான் கொஞ்சம் மசியாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பிடி கொஞ்சம் மாட்டேன். இதான் வந்து பீர்க்கங்காய் தொகையல். பீர்க்கங்காய் பொடி துவையல். உளுத்தம் பருப்பு வறுத்து பண்ணது பேர் பீர்க்கங்காய் தொகையல். இதில் ஒன்றுமே வேஸ்ட்டே இல்லை, ஈவன் தோலி கூட போட்டிருக்கேன். சாப்பிட்டு பாருங்க அப்புறமா அது மாதிரி. நல்லா இருக்கும். தொட்டுக்கண்ணி எதுக்கு? எது அப்பளம் சிப்ஸு. தேங்க்யூ.